ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கோமதி இருந்துட்டு பாண்டியன் கூட பேசுறதுக்காக தனக்கு மூச்சு வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்து அரசு இருந்துட்டு, மா என்னாச்சுமா, எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் முடியலடி, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு, நான் உன் கூட பேசணுன்றதுக்காகலாம் இப்படியெல்லாம் நடிக்காத. என் மனசில் எப்போ உன் கூட பேசணும்னு தோணுதோ நான் அப்போ பேசுகிறேன். அது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி நாடகம் போடுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி படுத்துடுறாரு. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, நம்ம நடிக்கிறங்கன்னு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கத்திலேயே படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு, மா இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த அசிங்கம் உனக்கு தேவையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கம்முன்னு படுடி நீ அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக எழுந்து உட்காந்துருச்சு, என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு கோமதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பாரு கோமதி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, நீங்கள் என் கூட பேசவே மாட்டீங்க, அதனால தாங்க எனக்கு என்னென்னமோ என்னென்னமோ தோணிக்கிட்டே இருக்குது, உங்கள் கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லி திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. இங்கே பாரு கோமதி, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டேன்ல, அதுக்கப்புறமா எதுக்காக நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பயும் நம்ம கோமதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கோமதி இப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. கோமதி, என்னாச்சு கோமதி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க நீங்கள் என் கூட பேசலைங்க, அதனால தாங்க நான் இங்கே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் வந்துட்டு நம்ம கோமதியை ஒரு மாதிரி உழுக்குன்னு உழிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தூக்கத்தில் வந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க என்னங்க ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை கோமதி, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கங்க, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை, போய் சமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போயிட்டு கோமதி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ அவர் என்கிட்ட பேசிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனை வந்து, கோமதி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி பயங்கர சந்தோஷத்தோட, ஏங்க நீங்கள் பேசினதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷங்க, இப்போ கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்றீங்க, கண்டிப்பாக நான் வந்துடுறேங்க, இப்போவே வந்துடுறேங்க, இங்கே பாரு கோமதி, சமைச்சு முடிச்சுட்டு பொறுமையாக ரெடியாகி வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது யார், காந்தி மந்தை இருந்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கும் கிளம்பிடுறாங்க. அதாவது காந்திமதி தான் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு ரெடியாகி வந்து பாண்டியன் கிட்ட, எங்க நான் ரெடி ஆகிட்டேங்க, போகலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கோமதி அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, உன்னை நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு, அதனால தாங்க நான் சீக்கிரமாக ரெடியாகி வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோமதி, இத்தனை நாள் உன் கூட பேசாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, என்னை மன்னிச்சிருதா கோமதி, நீ பண்ணது தப்பு இல்லை, இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லைங்க, நீங்கள் என்கிட்ட பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அரசி, இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல, எந்த நேரத்தில் எந்த மாதிரி மாறுறாங்களே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு காலேஜ் ரெடியாகி காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம மீனாவை செந்தில் புரிஞ்சுக்கிட்டு மீனா கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மீனா வந்து அதுக்கு பிடி கொடுக்காம அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. என்ன மீனா, நான் உங்ககிட்ட பேச வரலான்னு வந்தா, ஆனால் என்னை பேசவே விட மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு தான் என் கூட பேச விருப்பம் இல்லைல்ல, எதுக்காக நீங்கள் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க, என்கிட்ட பேசவே தேவையில்ல, உங்களை என்கிட்ட நான் பேசணும் சொல்லவே கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம செந்திலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தான் பண்ணால் எந்த ஒரு தப்புமே இல்லை, அது மற்றவங்க பண்ணால் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நம்ம செந்தில் ஒரு தப்பான கணக்கு போட்டு வச்சிருக்காரு. நம்ம மீனா தான் கரெக்டு, செந்திலுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி கரெக்டாக புரிய வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரும் ராஜும் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ட்ரைனிங்காக தான் அதாவது சென்னைக்கே கிளம்புனாங்க. ஆனால் சென்னைக்கு போயிட்டு தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்கன்னு 2 பேருமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ 2 பேருமே வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுவே சந்தோஷம்தான். 2 பேரும் ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்காக கடைசி கிளாஸ்க்கு போகிறாங்க. போன உடனே ஒரு 2 மணி நேரத்தில் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து
நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, "கதிர், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போலாமா? இல்ல நாளைக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன ராஜி, நம்ம இருந்த நாளைக்கு கூட போலாமா?" அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டே கேட்கவும், "என்ன என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலைங்க." அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் கோவிலுக்கு போனாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது ஃபர்ஸ்ட்டு காந்திமதி ஒரு பக்கமும், பாண்டியன், கோமதி ஒரு பக்கமும், இந்த பக்கம் 2 பக்கமா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அ கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்றாங்க. கோவில சுத்துறாங்க. என்னென்னமோ பண்றாங்க. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு பாண்டியன பாத்துர்றாங்க. பார்த்த உடனேயே பாண்டியன் கிட்ட வந்து, "இங்க பாருங்க தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. என் பொண்ணு பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா அந்த சூழ்நிலையில என் பொண்ணுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. என் பொண்ண மன்னிச்சிடுங்க தம்பி. என் பொண்ணு ரொம்ப பாவம் தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், "ஐயோ அத்தை, நீங்க எதுக்காக அத்தை கையெடுத்து கும்பிடுறீங்க? இவ்ளோ பெரிய மதிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை. இந்த மாரிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கைய புடிச்சுக்கிட்டு ஒரு மாரி அழுகுற மாரி ஆயிடுறாங்க. "இங்க பாரு கோமதி, நான் தான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன்ல. எதுக்காக நீ இந்த மாரியெல்லாம் அழுதுகிட்டும் இந்த மாரி பண்ற? ஏன் ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு, "இல்ல தம்பி, என்னோட பசங்க 2 பேரும் பேசினதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அவங்கள நான் பேசாதன்னு சொல்ல மு அ சொல் சொல்ல முடியாத நெலைமையில நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? இங்க பாருங்க தம்பி, என் பொண்ணு பாவம். என் பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்குன்னு வரத்துக்கு யாருமே கிடையாது. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இப்போ நீங்களே அவ கூட பேசாம இருந்தா அவ எவ்ளோ கஷ்டப்படுவா சொல்லுங்க? என் பொண்ணுக்கு உலகமே நீங்க தான் நெனச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க போய் அவ கூட பேசாம இருக்கலாமா நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு, "அத்தை, எங்களோட சண்டை 2, 3 நாளைக்கு தான் அத்தை. கண்டிப்பா நாங்க 2, 3 நாளா நாங்களே பேசிருவோம். கவலையே படாதீங்க. உங்க பொண்ண நான் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறேன். என்ன கோமதி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரும்மா, நான் அதாவது உன்னோட மருமக என்ன கொடுமைப்படுத்துறான்னு என்னைக்காவது வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கேனாம்மா? இல்ல, இல்ல. அப்படி இருக்கும்போது என்னம்மா, அ இவர பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சாமியார் இருந்துட்டு, "வாங்கம்மா இங்க, உங்க எல்லாரையும் வர வச்சது நான் தாம்மா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு ஒரு மாரி ஷாக்கிங்கா ஆயிடுது. "என்ன நம்மள இங்க வர சொன்னாரா? நம்மள இங்க வர வச்சாரா? என்ன இது இவர் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எ இங்க பாரு கோமதி, இவரு பெரிய சித்தரு. அதாவது இவர ரொம்ப நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம பார்க்க முடியும். நம்மள இங்க வர வச்சு நம்மள பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா அது ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும். நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போன உடனே நம்ம அது யாரு, நம்ம கோமதி இருந்துட்டு, "சாமி, வணக்கம் சாமி. சொல்லுங்க சாமி, என்ன விஷயமா எங்கள இங்க வர வச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு அந்த சாமியார் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குமே, அந்த பிரச்சனையால வீட்ல நிம்மதின்னு ஒண்ணு இருந்திருக்காதே." அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா சாமி, வீட்ல ஒ ஒ அதாவது சந்தோஷத்த இழந்து ரொம்ப நாள் ஆச்சு சாமி. இப்போ வரைக்குமே அந்த சந்தோஷம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கல. அதாவது நிம்மதின்னு ஒண்ணு வீட்ல இல்லவே இல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, நடக்கிறது எல்லாமே ஒரு சாமியோட விளையாடல் தான். அந்த அந்த விளையாடல்லேருந்து நீங்க எப்படி தப்பிச்சு வரீங்க? அவங்களோட புத்தி எவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க அப்படின்றத தான் அந்த கடவுள் சோதிச்சு பார்க்க வர தவிர, கண்டிப்பா உங்கள வந்து கைவிட மாட்டாரு. அதே மாரி நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டி, அதுக்கேத்த மாரி ஒரு முடிவு உங்களை எடுக்க வைப்பாருமா. நீங்க கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரத்தில உங்க வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்க போதுமா." அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு, நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். "என்ன சாமி சொல்றீங்க?" "ஆமாம்மா, உங்க சிரிப்பு சத்தம் அதாவது ஒரு நிம்மதி, சிரிப்புன்றது எதுவுமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க வீடே கலகலன்னு இருக்க போதுமா. ஒரு குழந்தை வந்து உங்க எல்லாரையுமே மாத்த போதுமா." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம அதாவது பாண்டியனும் சரி, காந்திமதி, கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. "சாமி, நீங்க இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி என் மனச குளிர வச்சுட்டீங்களே சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்படி மட்டும் நடந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணுவேன் சாமி. இங்க பாரும்மா, எனக்கு நீ எதுவுமே பண்ண தேவலம்மா. நான் இங்க வந்து
இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்தாம்மா வந்தேன். கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. இங்க பாரும்மா, உங்க தாய் வீட்டுக்கும் உங்களுக்கும் அ ஜென்ம ஜென்மமா சண்டை இருக்குது. ஆனா அந்த சண்டை இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாக போதும்மா. அந்த குழந்தையால எல்லார் மனசும் மாறப்போதும்மா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சாமி? என்னோட தாய் வீட்ல இருந்து இப்போ வரைக்குமே யாருமே என் கூட பேசவும் மாட்றாங்க. சரியா பழகவும் மாட்றாங்க. என்னோட அம்மா எப்பயாவது ஒரு முறை தான் என் அண்ணனுங்களுக்கு தெரியாம என் கூட வந்து பேசுறாங்க. அது மாறி போயி எங்க அம்மா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம என்கிட்ட வந்து பேசணும், பழகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சாமி. அது நடக்குமா? கண்டிப்பா நடக்குமா? அந்த குழந்தை வந்து உங்க எல்லாரையும் மாத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன சாமி, ரொம்ப நன்றி சாமி. இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி என் மனச குளிர வச்சுட்டீங்களே சாமி அப்படின்னு கையில கால்ல விழுந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதாவது காந்திமதி, கோமதி, அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த சாமியார் சொன்னத கேட்டீங்களாங்க? கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போதாங்க. அந்த குழந்தையால என்னோட தாய் வீட்டு பிரச்சனை, நம்ம வீட்டு பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும்னு சொல்றாருங்க. அத கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லவும் கோமதி, எனக்கும் அப்படிதான் இருக்குது கோமதி. கவலைப்படாத. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்க போதுல்ல. அத நெனச்சு பார்த்துக்கிட்டு நான் அதாவது நடக்க போறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு "இங்க பாரு கோமதி, இனிமே எதையும் நினச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. அதே மாரி மாப்பிள்ளை இனிமே உன் கூட பேசுவாரு. கண்டிப்பா நீ அவர நினச்சு கவலைப்படாத. உனக்கு யாருமே இல்லைன்னெல்லாம் நினைக்காத. நான் இருக்கேன், மாப்பிள்ளை இருக்காரு, உங்க வீட்ல உங்க பசங்க இருக்காங்க. அப்புறம் தனக்கு யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டு நிற்காத சரியா? நீ வருத்தப்பட்டு நிற்கிறத என்னால் பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, கோமதியை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கோமதிய நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காந்திமதியும் பயங்கர மனசு குளிர்ச்சியோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி பயங்கர சந்தோஷம். சரி, இருக்கிற 2 மருமகள்ல யாரு முதல்ல பிரெக்னன்ட் ஆகுவாங்க? யார் மாசமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க? அத நெனச்சாவே ரொம்ப ஆசையா இருக்குதே! யாரு சொல்லுவாங்க? யாரு சொல்லுவாங்க? அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட போயிட்டு, "ஏங்க மீனாவும் ராஜும் தான் இருக்காங்க. மீனாவும் ராஜியும் அவங்க 2 பேர்ல யாருங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட இந்த விஷயத்த?" அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு கோமதி, இத பத்தி நீ யோசிக்காம நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருந்து அது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அத அப்படியே விட்டு பாரு. கண்டிப்பா உனக்கு உன் கையில வந்து கண்டிப்பா அது இருக்கும். நீ ரொம்ப யோசிக்காம போயிட்டு வேலை இருந்தா பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "ஆமாங்க, நீங்க சொல்றதும் ஒரு வகையில அதாவது கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு போயி தன்னோட வேலைகள ஆரம்பிச்சுர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியும் அதுக்கப்புறம் நம்ம கதிரும் இவங்க 2 பேருமே சென்னையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு மீனா, நானே உன்கிட்ட பேச வரேன்றதுக்காக நீ ரொம்ப ஓவராலாம் பண்ணாத. நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டு. ஆனா நான் பண்றது மட்டும் தப்பா தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா, நீங்க பண்றதும் எனக்கு தப்பா தான் தெரியுது. அத உங்ககிட்ட சொன்னா ஏங்க நீங்க ஒத்துக்கவே மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு, இங்க பாரு மீனா, உன் மேல தப்பே இல்ல. என் மேல தான் தப்பு. சரியா? என்கூட பேசுறியா இப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, இந்த மாரி பரிதாபத்துக்கு அதாவது நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்க கிடையாது. என் மேல தப்பு இல்லன்னு. என் மேல தப்பே இல்லன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு மீனா, சண்டைக்கெல்லாம் வராத மீனா. என் மேல தான் தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல. அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட இப்படி சண்டை போடுற மாரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதுக்கு என் கூட நீ நல்லா பேசலாம்ல. எதுக்காக நீ என் கூட பேசவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு
நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் வேணும். நீங்க பேசினதெல்லாம் நெனச்சாவே உங்க கூட பேசவே கூடாதுன்ற எண்ணம் எனக்கு வருது. அதனால நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்கிட்ட நீங்க எப்படியும் உங்களுக்கு பேசணும்னு தோணுதனால தானே வந்து பேசுறீங்க. அதே எண்ணம் எனக்குள்ளேயும் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம செந்திலுக்கு பயங்கர கோவம் வருது. இவகிட்ட போயிட்டு பேச போனோம் பார்த்தியா, நம்மள தான் செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்னு தன்னை தானேவே திட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜும் கதிரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, "ராஜி, வா ராஜி, போன வேலைலாம் எப்படி நல்லா நல்லா முடிஞ்சிச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை, நல்லபடியாக முடிஞ்சிச்சு அத்தை. நான் ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். நாளன்னைக்கு கிளாஸுக்கு போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டா, இனிமே இங்கேருந்தே நான் கிளாஸுக்கு போயிட்டு போயிட்டு வந்துடலாம் அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா ராஜி, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக நீ படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி போலீஸ் ஆயிடுவையாடி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை, அதுக்காக தானே கிளாஸுக்கே போகிறேன் நான். கண்டிப்பாக ஆயிடுவேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடி, நீ அதாவது என்னோட அண்ணனுங்க ஆசையை நீ நிறைவேற்றணும்டி. என் அண்ணனுக்கு, அதாவது என் அண்ணன் மூஞ்சில் நீ கரிய பூசணும். உன்னை போலீஸே ஆக மாட்டேன்னு சொன்னவங்க மூஞ்சிலெல்லாம் நீ கரிய பூசி அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும்டி. போலீஸ்காரில் வந்து நின்று எல்லாருமே நீ அப்படியே மெய் மறந்து பார்க்க வைக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்லவும், "என்னத்த நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்தால் நீங்கள் திட்டுவீங்க. நான் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதை கேட்டுட்டு, "ஏண்டி, நான் எதுக்காகடி உன்னை திட்ட போகிறேன்? இங்கே பாருடி, அன்னைக்கு உங்ககிட்ட பேசினது ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன்டி. அதை நினச்சி இப்போ வரைக்குமே என் மனசு ஏற்றுக்கவே மாட்டுது. நான் ஏன் இப்படியெல்லாம் பேசினேன்னு என்னவே நானே திட்டிக்கிட்டு இருக்கேன்டி. அதை இப்போ வரைக்கும் நீ மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிற. என்னை மன்னிச்சிருடி" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம யார் ராஜு இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நான் அதை அப்போவே மறந்துட்டேன். நீங்கள் ஏதோ வருத்தத்தில் தான் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அத்தை, நான் அப்போவே மறந்துட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்க அத்தை" அப்படின்னு சொல்லவும், எப்படி ஜாலியாக இருந்தியாடி? எங்கெங்கடி போனேன்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை, பீச்சுக்கு, ஹோட்டலுக்கு, நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எல்லா இடத்துக்கும் நான் போய் ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் அதாவது ஹனிமூன் கூட இந்த மாதிரி என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு மேலே நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அத்தை" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, "என்னடி, நீ வழக்கம் போல் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே? கதிர் உன்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டானா? உன்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டானா? அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னத்த என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? போய் உங்கள் பையன்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவரு தான் உங்ககிட்ட சொல்லணும். நான் சொன்னால் அது தப்பாயிடும் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திமிர பார்த்தியா அவளுக்கு? "இங்கே பாருடி, என் புள்ளக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன்டி. உன்கிட்ட போய் கேட்டேன் பார்த்தியா?" அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு 2 பேருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது அந்த சாமியார் சொன்ன மாதிரி நம்ம ராஜு இருந்துட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜுக்கு மயக்கமாக வருது, வாந்தி வர மாதிரி இருக்குது, என்னென்னமோ பண்ணுது. இதை பார்த்துட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, "ராஜி, என்னாச்சு ராஜி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தலை சுற்றுது அத்தை, ஏதோ வாந்தி வர மாதிரி இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன ராஜாச்சி, நீ என்ன சாப்பிட்ட? சரி இரு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா?" "இல்லத்தை, வேண்டாம். இதுக்கு யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? இங்கே பாரு ராஜி, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும்ல. குறுகுறுன்னு இதுவாயிட்டுக்குமோ அதுவாயிட்டுக்குமோன்னு நம்ம நினச்சி எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம்." "இல்லத்தை, வேண்டாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரமே நம்ம யாரோ ராஜுக்கு வாந்தி வந்துடுது. வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வாயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே, "ராஜி, எனக்கு பயமாக இருக்குது ராஜி, வா ராஜி, நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், "இல்லத்தை, இப்போ எனக்கு ஓகே தான். வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியாடி, என்னடி சமைச்சு கொடுத்தேன் நான்?" "இல்லையே, நீ என்னடி சாப்பிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லத்தை, நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. ஆனால் ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அத்தை." "அதுக்காக தாண்டி நான் கூப்பிட்றேன். வாடி, நம்ம போயிட்டு வந்துடுவோம்." "எதுக்காகடி நீ வரமாட்டேன்னு சொல்கிற? நீ வரமாட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. வாடி, போயிட்டு வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம ராஜி வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம
யாரு கதிர் வராரு. வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, "மா என்னாச்சும்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடா, உன்னோட பொண்டாட்டி நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. எதுக்காகடா உன் பொண்டாட்டிய இப்படியெல்லாம் வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னாச்சும்மா? இங்க பாருடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாந்தி எடுத்துட்டு வந்தாடா. வாடி போய் ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டா, நான் வரமாட்டேன் அத்த, நான் வரவே மாட்டேன். எனக்கு வேண்டாம். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா?" அப்படி இப்படின்னு என்கிட்ட ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காடா. அதனால தான்டா உன்கிட்ட வந்து உன்கிட்ட இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், கதிர் இருந்துட்டு, "என்ன ராஜி, வா ராஜி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வந்துட்டா நமக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நீ எதுவுமே பேசாம கிளம்பு. அம்மா நீங்களும் வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு டாக்டரை பார்த்து, "இங்க பாருங்க டாக்டர், என்னோட மருமக ரொம்பவே வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குதாம். அ ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாத மாதிரி தான் இருக்கிறா. அவளுக்கு ஏதாச்சும் குளுக்கோஸ் இது போடுங்க டாக்டர். அவளுக்கு எனர்ஜி வர மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லவும், "சரிங்கம்மா, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம கோமதியும் கதிரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு, யாரு நம்ம ராஜுக்கிட்ட, "இங்கே பாருமா, அதாவது உனக்கு எத்தனை நாளாக வாந்தி மயக்கம் அந்த மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டாக்டர், இப்போ தான் டாக்டர், காலையில் தான் எனக்கு மயக்கமும் வாந்தியும் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ உடனே என்னோட புருஷனும் மாமியாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன். அவங்க தான் கம்பல் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லவும், "அப்படியா, உனக்கு நல்ல புருஷனும் நல்ல மாமியாரும் கிடைச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய வரம் தெரியுமா? எங்க வீட்லயும் தான் இருக்காங்களே" அப்படின்னு நம்ம டாக்டரோட அவங்க ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அதாவது ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, "சரிம்மா, சரி, உன்னோட மென்சஸ் பீரியட்ஸ் எல்லாம் எப்போ ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? லாஸ்ட் டேட் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "டாக்டர், எனக்கு லாஸ்ட் டேட்டெல்லாம் எனக்கு தெரியாதுங்க டாக்டர். எனக்கு தெரியாது டாக்டர்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அது டாக்டர் இருந்துட்டு, "என்னம்மா தெரியாதுன்னு சொல்ற? எப்படி இந்த விஷயத்துல தெரியாதுன்னு சொல்லலாம் நீ?" அப்படின்னு கேட்கவும், "இல்லை டாக்டர், கொஞ்ச நாளாவே எங்கள் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏ க அது என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல டாக்டர். அதனால தான் டாக்டர்." "என்ன பிரச்சனை? உங்கள் மாமியாரும் நல்ல மாமியாராக தான் தெரியுது. உன் புருஷனும் நல்ல புருஷனாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? அவங்களெல்லாம் பிரச்சனை இல்லை, வேற பிரச்சனை வீட்டில். அதாவது எங்கள் அப்பா வீட்டில் இருந்து எங்களது லவ் மேரேஜ், அதனால அந்த பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, வேற எதுவும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரி சரி, சரி, ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பிபி சுகர்னு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். நர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, யூரின் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த டெஸ்ட்டையும் எடுத்துடுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதாவது டாக்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட்டை மட்டும் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்த உடனே டாக்டர் ரொம்பவே சந்தோஷமா, "இங்கே பாருமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. "என்ன டாக்டர் சொல்கிறீங்க? சந்தோஷமான விஷயமா? இதில் என்ன சந்தோஷமான விஷயம் இருக்க போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வாந்தியும் மயக்கமும் வந்திருக்கு. இது கூட தெரியாமல் இத்தனை நாளாக இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப பெரிய ஷாக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாரி தலைய சுத்துற மாரி ஆயிடுது. "டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல டாக்டர்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, அதாவது ராஜு இருந்துட்டு, "டாக்டர், என்னால நம்ப முடியல. இது என்னோட மாமியார்கிட்டயும் என்னோட புருஷன்கிட்டயும் நீங்களே சொல்லிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நர்ஸ், அவங்க மாமியாரும் அவங்க புருஷனை நீங்க உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதுக்கப்புறம் நர்ஸ் போய் நம்ம கோமதியும் அதாவது கதிரையும் உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே வந்து அதாவது கதிர்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கம்மா, உங்கள் மருமகளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? இங்கே பாருங்க டாக்டர், அதை கேட்கறதுக்காக தானே நாங்கள் உள்ளே வந்தோம். என்னாச்சு டாக்டர் என்னோட மருமகளுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, உங்கள் மருமக மாசமாக இருக்காங்க. அதனால தான் உங்கள் மருமகளுக்கு வாந்தியும் மயக்கமும் வந்திருக்கு. இதெல்லாம் நார்மல் தான்மா. அவங்களுக்கு ஒரு சில டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன். அவங்கள இதை போட சொல்லுங்கள். டெய்லியும் இதை கண்டினியூ பண்ணணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர
பயங்கர சந்தோஷத்தோட, டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷத்தோட அந்த சாமியார் சொன்ன மாரியே கொஞ்ச நாள்ல இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த சாமியார் உண்மையே சக்தி வாய்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் கதிரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு நம்ம கோமதி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போட்டு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட, அதாவது செந்திலு, மீனா, சரவணன், அதுக்கப்புறம் என்ன ராஜி எல்லாருமே ஒரே இடத்துல வச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷம். இந்த விஷயத்தால எல்லா குடும்பமும் ஒண்ணு சேருமா சேராதா அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான்